நங்கூரத்துக்கும் மோட்டாருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அனுராதா மேடம் வணக்கம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். அன்மியூட் பண்ணீங்க சீக்கிரம். இல்ல அன்மியூட் ஆகல உங்களுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரெண்டுமே தண்ணியில தான் சார் இருக்கு. இது சப்மரீன் மோட்டார் மாதிரி, அது வந்து நங்கூரமும் தண்ணியில இருக்குது சார். ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லது சார். ஓகே. பர்வீன் சுல்தானா மேடம், இது நல்ல ஸ்பீக்கரோட பேராச்சே மேடம், சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க டக்குனு. வணக்கம் சார். வணக்கம் சார். மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்றது, நங்கூரம் வந்து நிறுத்துறது சார். வந்தாங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு. பர்வீன் சுல்தானா மேடம். எஸ் மேடம். ஓகே, 2 பேர் போதும், ஏன்னா நிறைய கேள்வி இருக்குங்க. ஓகே. நங்கூரம் வந்து நிப்பாட்டிடும் கப்பலை, மோட்டார் வந்து அடிச்சு நோக்கி போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம டீம்ல இருக்க ஆட்கள்ல சில பேர் மோட்டாரு, சில பேர் நங்கூரம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பஸ் போலாம், பஸ் வாங்க, பஸ் கிளம்பிட்டே இருக்கிறாங்க. சில பேர் எங்க போற நில்லு அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. சோ இப்ப நம்ம டீமுக்கு தேவைப்படுறது மோட்டாரா நங்கூரமா, நீங்க மோட்டாரா நங்கூரமா, நான் மோட்டாரா நங்கூரமா எல்லாம் செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ல இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்க, வீட்லயே சில நங்கூரம் எல்லாம் இருக்குங்க. நம்ம நல்ல ஒரு பிளான் போட்டு போகும்போது நங்கூரம் மாதிரி நின்றோம். நம்ம அழகா மீட்டிங் கிளம்பலாம், நாளைக்கு காலைல மீட்டிங் போலாம், முடிச்சுட்டு இந்த தடவை வியட்நாம் டூர் போலாம், ஆனந்த் சார் கிளம்பலாம், சந்தோஷ் சார் கிளம்பலாம் அப்படின்லாம் ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நம்ம போட்டு வச்சிருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒரு சண்டை போட்டுருவாங்க. வீடே ரணகலமாயி ஒரு வாரம் அப்படியே அமைதியா இருக்கும். அப்ப நமக்கு யோசனை எல்லாம் மாறிடுது. என்ன மாறிடுனா, இவங்களுக்காகவா வேலை செய்யணும் அப்படின்ட்டு போயிடும். அப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, எல்லாத்தையும் மோட்டரா மாத்தி விட்டுரும். நங்கூரத்தோட பயணம் பண்ண முடியாதுங்க. நங்கூரம் தேவைதான். எங்க அப்படின்னா, ஒரு இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நங்கூரம் வேணும். சிலதெல்லாம் போக விடாம போட்டு நிக்குது, வேற வழியே இல்ல. நங்கூரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மோட்டரை மட்டும் வச்சுட்டு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது, என் டீம்ல நான் நங்கூரம் மாதிரி இருக்கேன்னா மோட்டார் மாதிரி இருக்கேனாங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பாம்புக்கும் எலிக்கு என்ன டிஃபரன்ஸ்? சரி, இப்படி வச்சுப்போம். டிஃபரன்ஸ் கேட்கறதோட நான் 2 கட்சி ஆரம்பிக்கிறேன். இப்பதான் நிறைய கட்சியில ஆரம்பிக்கிறாங்க. 2 கட்சி நான் ஆரம்பிக்கிறேன். ஒண்ணு பாம்பு கட்சி, ஒண்ணு எலி கட்சி. இல்ல பாம்பு கட்சியில சேர்றவங்க கை தூக்குங்க டக்கு டக்குன்னு. சுறுசுறுப்பா இருக்கு சார் காலையிலேயே. கோட்டசாமி, ஜெயக்குமார் சார். இல்ல சார், விண்வெளியில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு சார். நீங்க பேக்ரவுண்டா? சரி சரி. ராஜாமணி மேடம், ஓகே டன். நெக்ஸ்ட் சார், பாம்பு கட்சியில சேர்ந்துக்கிறவங்க கை தூக்குங்க. 2 பேர் தான். எலி துரைமுருகன் சார், இந்திரேசன் சார். சரி சார், 6 பேர் கை தூக்குறீங்க. 6 பேர் வந்து பாம்பு கட்சி, 7 பேர் பாம்பு கட்சி. ரைட்டு. எலி கட்சியில சேர்றவங்க கை தூக்குங்க. இந்த இவங்க எல்லாம் டவுன் பண்ணிருங்க. பாம்பு கட்சி எல்லாம் டவுன் பண்ணிருங்க. எலி கட்சி பார்ப்போம். ஓஹோ, எலிக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஏன் ஐயா? தமிழையா பாலசுப்ரமணியம் சார், ஏங்க சார் எலி கட்சி? இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எலி மாதிரி சுறுசுறுப்பா ஓடிட்டு இருங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா, நன்றிங்க. எலி கட்சி. இங்க காயின் சங்கர் இருக்காரா சார்? டிவி சங்கர், காயின் சங்கர் அதத்தையே காண இன்னைக்கு. ரைட்டுங்க சார். பாம்பு கட்சியில உள்ளவங்க யாராவது கைதிக்கு சொல்லுங்க சார். ஏன் பாம்பை செலக்ட் பண்ணீங்க? சீக்கிரம் வாங்க சார், வேலை கிடக்கு. பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ சார். ஆக்சுவலா அன்மியூட் நம்ம தான் சார் பண்ணணும் டெக் அட்மின் சைட்ல. பட் ஆனா பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்றதுனால யார அன்மியூட் பண்றதுன்னு தெரியாது சார். யாருன்னா ஒருத்தர் மட்டும் பர்டிகுலரா அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் நீங்க எடுத்து விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷ் சார். சார், எலியும் பாம்பும் கம்பேர் பண்ணும்போது பாம்பு ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கும் சார். அதனால நான் பேசுறேன். பாம்பு பிடிக்குமா? ஆமா சார். என்ன சார் வித்தியாசமா இருக்கு? ரைட். யார் பேசுறது சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது சிம்பிள் தான் எனக்கு அது பிடிக்கும். சரிங்க சரிங்க. இத போட்டுட்டு எனக்கு
ஒரு மூத்த ட்ரைனர் வந்து விளக்கம் சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கார்த்தி, பாம்புக்கு எலிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யாரை கேட்டினாலும் எலிய சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எலி மாதிரி நான் சுறுசுறுப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ நல்லா கவனிச்சு பாரு, எலி கிட்ட எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தாலும் சுரண்டி தான் வைக்கும். இவ்வளவு பெரிய லட்டு கொடுங்க, எலி முழுசாலாம் சாப்பிடாது, திரும்ப சுரண்டி வச்சுட்டு போயிடும். ஒரு தேங்காய் மூடி வைங்க, சுரண்டி வச்சுட்டு போயிடும். எலி சுரண்டனதை வேற யாரும் திங்க முடியாது, விஷம். ஆனா பாம்புட்ட இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தீங்கன்னாலும் கமக்குன்னு முழுங்கிட்டு அடுத்தது என்னன்னு கேட்கும். சோ நம்ம டீம்ல எலி வேணுமா பாம்பு வேணுமான்னு கேட்டா நான் சொல்வேன், இந்த டீமுக்கு பாம்பு தான் வேணும். இவ்வளவு பெருசுக்கு வாயை திறந்து கப்புன்னு முழுங்கிட்டு சார் அடுத்தது என்னன்னு கேட்கணும். எப்பா நான் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தேன், சுரண்டின்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை எங்க தெரியுங்களா? சுரண்டுனதை மத்தவனு திங்க முடியாதுல்ல. இவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருப்போம், சுரண்டி வச்சுட்டு போயிருப்பாருங்க. அந்த டீமா இன்னொரு ஆள் வேலை பார்க்கவும் முடியாது. அப்ப நான் ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்புக்குள்ள போறேன்னா பாம்பு மாதிரி இருங்க, எலி மாதிரி இருக்காதீங்க. தட்ஸ் வெரி சிம்பிள். எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்தா அவனுக்கு, நீ வாய்ப்பை பிடிக்கணும்னா பாம்பு மாதிரி இரு. அதனாலதான் பாம்பை கண்டா படையே நடக்குது. காரணம் என்னன்னா, இவன்ட்ட என்ன கொடுத்தாலும் முடிச்சிருவான். இவனை பார்த்தாலே 2 அடி தள்ளிதான் நிப்பாங்க. எலி சுரண்டுது இல்ல, அதுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா? கடைசியா பிடிச்சா அடிச்சே கொள்வாங்க. நீ சுரண்டு இல்ல, உனக்கு அடி தான், வாங்கு சாவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் பாம்புட்ட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நான் இப்படி பார்க்கும், ஒரு செகண்ட் கவனிக்கும், சட்டுன்னு அடிக்கும், கப்புன்னு முடுங்கும், அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப எனக்கு என் முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த சான்ஸை தட்டி தூக்குறது இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போற வழிங்க. அப்பப்போ உடம்பையும் மனசை ரெடி பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்மளை தட்டி தட்டி வச்சிருப்பாங்க. ஃபேமிலியில பிரச்சனை வரும், பர்சனல் லைஃப்ல பிரச்சனை வரும், ஹெல்த்ல பிரச்சனை வரும். சரி பண்ணி ஓடுறதுக்கு பேர் தான் லைஃப்ங்க. எதையாவது ஒரு காரணம் சொல்லிட்டு எலி மாதிரி சுரண்டிட்டே உட்கார்ந்தோம்னு வச்சுக்கலாம். எப்ப மீட்டிங்ல நீ எவ்வளவு நேரம் கவனிச்ச, ஐயோ என்ன பாயிண்ட் சொன்னாரு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னும் சொல்லணும்னா பி சீரியஸ் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க மீட்டிங்ல உட்கார்ந்தா வீட்டுல உள்ளவங்க பக்கத்திலே வரக்கூடாதுங்க, அதான் சீரியஸ். எங்க வீட்டுக்காரர் சீரியஸா பிசினஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, என் மகன் சீரியஸா உட்கார்ந்து பிசினஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அந்த 2 மணி நேரம் தான் அவனுக்கு வாய்ப்பு, அவன் சூப்பரா ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிற சீரியஸ்னஸ் வீட்டுல உள்ளவங்க கொடுத்துருக்கணும். நீ பேசிட்டு இருக்கும்போது குறுக்கால 2 பேர் போனாங்கன்னு வச்சு, நான் உட்காருங்க அப்படின்ட்டு போனாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டுல உள்ளவங்களே சீரியஸா பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப நீ எலியா பாம்பா செக் பண்ணீங்க. இந்த இடத்துல நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 வகையான மனுஷங்க சொல்லுங்க சார். யாராவது ஒருத்தர் அட்மிட் பண்ணுங்க சார். எங்க ஊர்ல மழை பெய்யுதுங்க சூப்பரா. எனக்கே கையை தூக்கி விட்டாங்க. யார் சார் அது? அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கே போன் பண்ணிட்டீங்களா சார்? சார் சீக்கிரம் யாராவது ஒருத்தர் மட்டும். அண்ணாமலை சார். பேசுங்க சார். சொல்லுங்க சார். எப்போதுமே சீரியஸாவே இருப்பாங்க சார். சரி ஹேமகுமார் சார். சார் டென்ஷன் ஆகி கத்துறாரு சார். டென்ஷன் ஆனாலும் நிதானமா யோசிக்கிறார். ரைட், ஒண்ணு போதும். நான் அடுத்த கேள்விக்கு அடுத்தால வரேன் சார். எனக்கு அப்படியே பேசாதவங்கள அட்மிட் பண்ணி பேச வச்சுட்டே வாங்க சார். அண்ணாமலை ஹேமகுமார் சார், தேங்க்யூ. நம்பர் 1, பெரிய பிரச்சனை உள்ள ஆட்கள். அவங்க பிரச்சனை எல்லாம் பெருசு, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் டீல் பண்றாங்க. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நாளைக்கு எவ்வளவு வரணும், நாளைக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரணுங்க, வருமா வராதான்னு தெரியல அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. 2வது ஒரு ஆள் இருக்குங்க, இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனையை பெருசாக்குறவங்க. தெரியுங்களா? என்ன மீட்டிங் நடந்தது, சாப்பாடே சரியில்லை அப்படிமா. நீங்க ரொம்ப பிராக்டிகலா சொல்லணும்னா, கல்யாணத்துல பத்திரிகையில என் பேரு போடல. இவங்க என்ன சொல்லுவாங்க, போயா பெரிய வேலை, நீ போய் வேலையை பாரு, என்ன பேரு தானே போடல, பாத்துக்கலாம் விடு, கல்யாணத்துக்கு காசு இருக்குதா நான் பார்த்து தரேன். இவங்க எல்லாம் பெரிய பிரச்சனை உள்ள ஆட்களுங்க. சின்ன சின்ன விஷயத்த பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பெருசாக்குற என்ன பண்ணுவான், ஏன் பத்திரிகையில பேரு போடலன்னு சண்டை போட்டு இருப்பான். சாப்பாட்டுல ஸ்வீட் வைக்கலன்னு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப இங்க இந்த டீமுக்குள்ள வர்ற ஆட்கள்ல 2 பேர்ல எனக்கு முதல் ஆட்கள் தான் வேணும். பெரிய பிரச்சனை எடுத்துவாங்க, பிரச்சனையை பெருசாக்காது. என்னைய கண்டுக்கல, எனக்கு சொல்லி தரல, ஊருக்கு போகும்போது என்னைய கூட்டிட்டு போகல, மீட்டிங் போகும்போது என்கிட்ட சொல்லல, இதெல்லாம் பிரச்சனையை பெருசாக்குறதுங்க. பட் நம்ம பேச போறதெல்லாம் பெரிய பிரச்சனை. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் டீல் பண்றது, 100 பேர் 200 பேரை டீல் பண்றது, ஒரு ஸ்டேட்டை டீல் பண்றது, ஒரு டிஸ்ட்ரிக்டை டீல் பண்றது, ஒரு 500 பேரை வச்சு மீட்டிங் போடுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை.
பிரச்சனையை பெருசாக்கணும்னா கூட வந்த ஆள் சரியில்லை, என்னை பேச விடல, இதெல்லாம் பிரச்சனையை பெருசாக்குறது. நம்ம எந்த கடையில இருக்கோன்னு பாத்துங்க. வீட்டுல சண்டை வர்றதுக்கு காரணம் பெரிய பிரச்சனை இல்லை, பிரச்சனையை பெருசாக்குறது. என் நண்பர் ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சார் வீட்டுல டெய்லி சண்டை வருது சார். நான் என்ன சண்டைன்னு கேட்டேன். சார் காலை நல்லா கிளம்பி ஆபீஸ் கிளம்புவாங்க சார். எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தலை சீவி முடி அப்படி சுத்தி சுத்தி கரெக்டா என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு வருது சார்ன்னு சொல்லுவாரு. சண்டை வராம இருக்கிறது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப அந்த முடிய பாத்தீங்கன்னா கையோட எடுத்து வெளியில போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து சொன்னாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு சார் சண்டையே வரல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இப்ப புரியுதா? சண்டை உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இல்ல, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபோட முடிக்கும். இது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனையை பெருசா ஆக்க கூடாது. ரொம்ப சிம்பிள். அப்ப நம்ம டீமுக்குள்ள வர்ற ஆட்கள் 2 ஆட்கள்ங்க. A man with big problem, a man who makes a problem big. பிரச்சனையை பெருசாக்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிரச்சனையை பெருசாக்குற ஆட்கள் தான் எல்லா இடத்துலயும் காரணமா இருப்பாங்க. உங்களுக்கே அதிகமா பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா நீங்க பிரச்சனையை பெருசாக்குறீங்கன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஆளா மாறி இருக்கணும்னா பெரிய பிரச்சனை டீல் பண்ற ஆளா மாறி இருக்கணும். நான் டீல் பண்றது பூரா பெரிய பிரச்சனை தான். இப்போ ஒரு டீம் உங்களை நம்பி வரும். பிரச்சனையை பெருசாக்குனீங்கன்னா அந்த டீமுக்கே உங்க மேல டவுட் வரும். ரொம்ப சிம்பிள். இதுல ஒரு ஸ்டீவன் கவேன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய மகன் எழுதுன புக் இது. இந்த புக்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்பர் 1 ஃபேக்டர் இதுதான். சர்க்கஸ்க்கு போயிருப்பீங்கல்ல, கடைசியா இந்த ஒரு விஷயம் பாத்திருக்கீங்களா? பார் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பார் விளையாட்டுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நெட் இருக்காது. அந்த வலை கட்டி இருக்க மாட்டாங்க. வலை கட்டாம விளையாண்டு காட்டுவாங்க. அதான் ஸ்பெஷாலிட்டி. இங்கேருந்து ஒருத்தவங்க அப்படி வருவாங்க, இங்கேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க கையை விட்டுருவாங்க. கையை விட்டோம்னா கப்புன்னு பிடிச்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இந்த பார் விளையாட்டை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா ஆகுது? யாரால சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் மட்டும் சார், யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மிட் பண்ணி விடுங்க சார். சார் அது அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை சார். நம்பிக்கை. தேங்க்யூ சார். நாகராஜ் சார், தேங்க்யூ. ஒரே வார்த்தைங்க. இப்போ இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாகராஜ் சார் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. என்னன்னா, சார் இது அவ்வளவு நம்பிக்கை தான், முடிஞ்சு போச்சு. அவர் பிடிப்பாருங்க. நான் ஒண்ணு எழுதி பத்திரம் போட்டுலாம் ஒண்ணும் கொடுக்கலங்க. ஒரே வார்த்தை, அந்த ஆள் நம்மளை விட்டுற மாட்டான், அவ்வளவுதான். அப்போ இந்த விளையாட்டு ஃபுல்லா எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, நான் உன்னை விட்டுற மாட்டேன், நீ என்னை விட்டுற கூடாது. இந்த 2 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேருங்க லீகல் டேர்ம்ல. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த விளையாட்டு டோட்டலா ஓடிட்டு இருக்கு. நம்ம பேனு வாயை பழந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஆள் ஒரு செகண்ட் இப்படி சொரிஞ்சிட்டான்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. இந்த இரு சொரிஞ்சிட்டு வரேன்னா ஒரு ஆள் அவுட், உயிர் போயிடும். அப்ப இந்த டோட்டல் விளையாட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இல்ல 20 நிமிஷம் நடக்குங்க இந்த பார் விளையாட்டு. இந்த 20 நிமிஷமும் எதை நம்பி ஓடிட்டு இருக்குன்னா, ட்ரஸ்ட். இந்த வார்த்தைக்கு பேர் நம்பகத்தன்மைன்னு பேர். இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறானாக்கா, சார் நம்பிக்கை வேணும்னா இந்த அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு, உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிரின்னு ஒரு பாட்டு. பொட்டாடி மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டாக்கா உடனே அந்த பாட்டை போடுவாங்க. அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையை கண்ணால பார்க்க முடியாதுங்க. ஆனா நம்பிக்கை தான் காசு கொடுக்கும், ட்ரஸ்ட். அப்ப இன்னைக்கு பிசினஸ் வேர்ல்டுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடைக்கு கஸ்டமர் வர்றாங்கன்னா 100% காரணம் என்ன? ட்ரஸ்ட். இந்த கடையில நல்லா இருக்கும், இங்க நல்லா கவனிப்பாங்க. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் போகுதுன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பயங்கரமா நம்பிக்கை இருந்துச்சுன்னு அர்த்தம். என் மனைவி மேல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது, என் கணவன் மேல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. சாரி, அதுக்கு பேரு ட்ரஸ்ட்னு பேருங்க, நம்பகத்தன்மைன்னு பேரு. நான் அந்த அளவுக்கு நம்புறேன். சரி, இது அப்படியே பிசினஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட 100 பேர் டிராவல் பண்றாங்களாங்க. அந்த 100 பேரோ 200 பேரோ 500 பேர் கூட வச்சுக்கோங்க. நம்ம டீம்ல வர 100 பேருக்கோ இல்ல அந்த 500 பேருக்கு நாளைக்கு 1000 பேர் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கணும். என்னன்னா, நம்பிக்கை இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த 100% நம்பிக்கை என் மேல இருக்கணும். லீடர் மேல இருந்ததுன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். உங்க ஆட்கள் ஏதோ ஒண்ணு பண்ணலன்னா அங்க என்ன குறைஞ்சிருந்தா உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு. நம்மள நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்போம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஒரு கட்டத்துல காலி ஆயிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை காலி பண்ணிடுவாங்க. நம்ம இல்லாத சமயத்துல காசு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. நாளைக்கு இங்க வந்து ஒரு ஷோரூமோட 25வது ஆண்டு விழாங்க. என்னை பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. அந்த ஷோரூமோட ஓனர் வந்திருந்தார் நேற்று காலையில. அவருடைய 25 வருட வாழ்க்கையை பத்தி என்கிட்ட சொன்னாரு.
2-3 இடத்துல அழுதுட்டார். சும்மா ஒரு ஸ்பீக்கர்கிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு வந்தவங்க சொல்ல அழுகுறாங்க. என்ன சார் கேட்கிறேன். இல்ல சார், நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டா சார் இது 25 வருஷம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு பெரிய ஆள் அழுகிறத பார்க்கவே சங்கடமா இருந்தது. நான் சொன்னேன், அப்ப எதுக்கு அழுக வருது தெரியுங்களா? நம்பிக்கை துரோகம், ஏமாத்துனது, நம்ம ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்க போச்சுன்னா ட்ரஸ்ட உடச்சிட்டாங்க. நான் அவனை நம்பினேன், காலி பண்ணிட்டான் சார். அப்ப என் பிசினஸ் காலி ஆனதுக்கு நம்பிக்கை போச்சுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கை இல்ல, பிசினஸ் காலி ஆயிடுச்சு. நம்பிக்கை இல்ல, என்னோட பார்ட்னர்ஷிப் காலி ஆயிடுச்சு. நம்பிக்கை இல்ல, என் லைஃபே போயிடுச்சு. அப்போ இங்க ட்ரஸ்ட்ங்கிறது என்ன பேசுதுன்னா, ட்ரஸ்ட்ங்கிறது எக்கனாமிக் டிரைவருங்க. இது காசு பண்ணும். நம்பிக்கை வந்து காசுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட். இத கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இதுதான் காசு. நான் ஏறி உட்கார்றேன் ஒரு பஸ்லன்னா 100% ட்ரஸ்ட் தான் காரணம். ட்ரஸ்ட வச்சுதான் அவன் காசு வாங்குறான் நம்மள்ட்ட. அது ட்ரெயினா இருந்தாலும் சரி, ஃபிளைட்டா இருந்தாலும் சரி. சோ ட்ரஸ்ட் என்ன பண்ணும்னா காசு கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை கிரியேட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கும். இதை நான் கண் கூட பாத்துருக்கேன். சில கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி நான் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ட்ரைனிங்கோ இல்ல கன்சல்டேஷனோ பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது உட்காந்துருப்பான். அப்ப நான் வாங்கின காசு கம்மிங்க, என்னோட ஃபீஸ் ரொம்ப கம்மி. வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதே கம்பெனி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு நான் என்னோட உதாரணம் சொல்றேன், நான் உங்க உதாரணம் தெரியாதவங்கள தப்பா நினைச்சுக்காதீங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போன் பண்ணுவேன், சார் வந்துட்டீங்களா சார், நான் வரல சார், நீங்களே பாத்துங்க சார்ன்றாங்க. அந்த மீட்டிங்க்கு யாரும் வரமாட்டாங்க, அந்த டீம் மட்டும் தான் வரும். நான் பாட்டு பேசி ரிப்போர்ட் மட்டும் அனுப்புவேன். இப்ப பாருங்க, மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாரும் வரல, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப அவங்க கொடுக்குற ஃபீஸ் பெருசு. காரணம் என்னன்னா, அந்த 3 வருஷம் நான் சம்பாதிச்சது நம்பிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, ஃபீஸ் அதிகமா கொடுக்குது, பெரிய அளவுல அதுக்கு அங்க ஒரு வளர்ச்சி வருது, சார் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு வளர்ச்சி வருது. அப்ப நான் 4 வருஷமா என்ன சம்பாதிச்சேன்னா நம்பிக்கையை தான் சம்பாதிச்சேன். அப்ப என் டீம் எனக்கு என்ன கொடுக்கணும், நம்பிக்கை தான் கொடுக்கணும். உங்க பையனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது நம்பிக்கை தான். டீனேஜ் வந்துட்டானா, போடா சந்தோஷமா இரு, அப்பா இருக்கேன், தைரியமா போயிட்டு வா. மனைவி கொடுக்க வேண்டியது நம்பிக்கை. எங்க குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எனக்கு அப்புறமும் என் ஃபேமிலி இப்ப விட 2 மடங்கு நல்லா இருக்கும் எனக்கு அப்புறம். அதான் ஒரு ஃபேமிலி ஹெட் பண்ண வேண்டிய வேலை. என் மனைவி கடைசி வரைக்கும் ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் எனக்கு அப்புறம் கூட என் மனைவி வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டே வாழணும், யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அப்ப நீங்க கொடுக்கறது பெரிய ட்ரஸ்ட்டுங்க. அப்ப ட்ரஸ்ட்ங்கிறது எக்கனாமிக் டிரைவர், பொருளாதாரத்துக்கு முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட். நம்பர் 2, ட்ரஸ்ட் தான் லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்க ஒரு டீமோட லீடர்னா உங்களை நம்பணும். இவனே எப்போ ஓடுவான்னு தெரியாது, இந்த ஆள் போய் சொல்லுவான், உங்களை ஏமாத்துவான் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டோம்னா உங்க டீம்ல நீங்க சம்பாதிக்க முடியாது. நல்லா செக் பண்ணீங்க, நம்ம டீம்ல யாரெல்லாம் நம்ம மேல நம்பிக்கை குறைவா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்பிக்கையை வளர்த்துங்க. இன்னும் நிறைய 100% இவர் சொன்ன எங்க தலைவர் வந்து கரெக்டா இருப்பாருங்க. எங்க டீம் லீடர் சூப்பருங்க, அவரை நம்பி எங்க வேணாலும் போலாங்க. முந்தாடி சிவகாசியில இருந்தாங்க சார், நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின். என் ஃப்ரெண்ட் ஒரு ஹோண்டா சிட்டி கார் வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த ½ hour கேப்ல கிளம்புறோம். சிவகாசில இருந்து சாத்தூர்ல ட்ரெயினுங்க. உங்களுக்கு தெரியும், தீபாவளி சமயத்துல பயங்கர டிராபிக்கா இருக்கு சிவகாசி. ஏறி உட்காந்துட்டேன். நம்மால கார் ஓட்டுறாரு பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு உயிரே இல்லை அவர் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட வரைக்கும். ஆனா அப்படி கண்ட முடிஞ்சு உட்காந்துட்டேன். எனக்கு தெரியும் வேகமா ஓட்டுறாங்கன்னு தெரியும், கட்டடிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா என்னன்னா, பக்கத்துல ஓட்டுறது நம்ம ஃப்ரெண்டு. அவர் சொல்லாரு, சார் உங்களுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோனா சார், நல்லா உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துலயே ஸ்டேஷன் கொண்டு வந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் எங்கூட பேசிட்டு, அப்புறம் இன்னைக்கு தான் 4 மணிக்கு கிண்டலா பேசுறேன், நேற்று நைட்டு 4 மணிக்கு கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க. என்ன ரொம்ப பயந்துட்டீங்களான்னு கேட்டார். ஆனா நான் நம்பினேன், உங்க பேர் செந்தில்னு பேருங்க, ரொம்ப நல்ல மனிதர், எனக்காக தான் வேகமா ஓட்டினாங்க. வேற யாராவது ஓட்டி தானே டக்குனு காரை ஓட்டி இறங்கிருப்பேன், அவ்வளவு ஸ்பீடுலாம் நான் உட்காந்துருக்க மாட்டேன். அப்ப நிறைய பேரை நம்புற ஆட்களோட பயணம் பண்றது ஈஸிங்க. நம்பிக்கையை வளர்க்கறத இப்ப நினைச்சா கூட நீங்க கத்துக்க முடியும். இது ஒரு ஸ்கில். ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்கில். இப்ப நினைச்சா கூட என் டீம் அத்தனை பேரும் நான் சொன்னா கேட்கணும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிசினஸ்லயே சில லீடர்லாம் சொன்னா டீம் அப்படியே வாய மூடிட்டு கேட்கறாங்களா, அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்ன தெரியுங்களா இருக்கு, ட்ரஸ்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். நான் உதாரணம் சொல்லணும்னா செந்தில் சார் சொல்லுவேன், ஆனந்த் சார் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க சொன்னா அப்படியே வாய முடிச்சு கேட்கறாங்களா, ரீசன் என்னன்னா நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு 10 பேர் தப்பா சொன்னாலும் காதுல விடுக்காதுங்க, எங்க ஆள் இருக்காரியா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க.
அப்போ இவங்க சம்பாதிக்கிறதுக்கு காரணம் திறமை இல்லைங்க, நம்பிக்கை. இவங்க பயங்கரமா நம்பிக்கை சம்பாதிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கடையெல்லாம் இருக்குங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நகை வாங்குறதுக்காக போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஜுவல்லரி வச்சிருக்காருங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நகை வாங்குறதுக்காக கூட்டு போயிருந்தேன். 9 லட்சத்தி சில்லறைங்க நகை வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வந்து 9 லட்சம் சில்லறை. அவர் பேரு கணேசன் பேருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர காசு அப்படின்னு கேட்கிறேன். போனேன், நீங்க எடுத்துட்டு போனேன், நாளைக்கு கொண்டு கொடுக்க சொன்னேன் அப்படின்றாரு. 9 லட்சம் ரூபாய் நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்கன்றாரு. அப்ப அந்த கூட வந்து நண்பர் கேட்கிறாரு, என்ன சார் 9 லட்சம் ரூபாய் நாளைக்கு கொடுங்கன்னு சொல்றாருன்னு. எனக்கு அவருக்கும் பழக்கம் வந்து ஒரு 3 வருஷம் தாங்க. ஆனா எந்த நண்பர்கள் நகை வாங்கலாம் நான் ரெஃபர் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, பெருசா யோசிக்கவே மாட்டாரு, டக்குன்னு நம்பி சொல்லிடுவாரு. நமக்கு பெரிய நம்பிக்கை வந்துடும். இப்ப நான் கூட்டு போன பாருங்க, அவங்க அடுத்த ஒரு 10 லட்சம் ரூபாய் நகை வாங்கினாலும் அங்கதான் போவாங்க. கணேசன் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது நம்பிக்கை தான். அப்போ நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க பாத்துருக்கலாம், வீட்லயே ஆகட்டும், பிசினஸ்லயே ஆகட்டும், டீம்லயே ஆகட்டும், நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன குறையும் சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்லுங்க சார். எங்க வீட்டுல என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னா என்ன குறையும்? நாகராஜ் சார் அன்மியூட் பண்ண முடியுதா சார்? வீட்டுல நம்பிக்கை குறைஞ்சது அப்படின்னாக்கா நம்மளே டவுன் ஆகிட்டோம்னு அர்த்தம். சரி, நம்ம டவுன் ஆயிடுவோம். ரைட். வேற யாராவது சார்? சார் நம்பிக்கை குறைஞ்சதுன்னா என்ன சூழ்நிலை இருக்கும்? சூழ்நிலை என்ன பிரச்சனை வரும்? இப்ப டீம்ல நம்ம மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சு, என்ன விஷயம் நடக்கும் நீங்க பார்த்த வரைக்கும்? அண்ணாமலை சார். ரஃபீக் சார், யாரோ ஒருத்தர். ஏன் இந்த கன்ஃபியூஷன் இல்ல சார்? நான் சொல்ற பேரை அட்மிட் பண்ணி விடுங்க சார். இல்லாட்டி ஜெயக்குமார் சார். வணக்கம் சார். மரியாதை கேட்டு போவோம் சார். மரியாதை கேட்டோம். அப்பா அப்படியே லைன்ல இருப்பான். ரைட். வேற சந்தோஷ், வேற யாராவது அட்மிட் பண்ணுங்க. இன்னும் ஒருத்தவங்க நீங்களே சொல்லுங்க சார். நம்ம எவ்வளவுதான் வேல்யூபிளா இருந்தாலும் நம்ம வீட்ல நமக்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது, நம்பிக்கைன்னு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரஃபீக் சார், தேங்க்யூ. சரி, இத ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி இதுக்கு ஒரு டேபிள் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அசால்ட்டா விட்டுறோம். நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் உட்காந்து நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனா இந்த புக்கை எழுதினாலு உட்காந்து பொறுமையா யோசிச்சு நம்பிக்கை குறைஞ்சதுன்னா என்ன குறையும் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. 100% கரெக்டா இருக்குது. நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னா வேகம் குறைஞ்சு போயிடும், ஸ்பீடு குறைஞ்சிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டுல சண்டை இல்லாம இருக்க அன்னைக்கு வேலை வேகமா நடக்கும். நீங்க சண்டை போட்டிருக்க அன்னைக்கு பாருங்க, எல்லாமே ஸ்லோ ஆயிடும். சாப்பாடு ஸ்லோவாகும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது ஸ்லோவாகும், நீங்க எந்திரிக்கிறது ஸ்லோவாயிடும், வீடே பாத்தீங்கன்னா ஒரு மந்தமாயிடும். எங்கேயாவது நம்பிக்கை குறைஞ்சதுன்னா வேகம் குறைஞ்சிடும். இப்ப காயின் சங்கர் சார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல வந்து சப்போஸ் சின்னதா ஒரு சண்டை என்ன ஆயிடும்னா எல்லாரும் பேசாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அன்னைக்கு நைட்டு சாருக்கு சாப்பாடு இல்ல, நேரம் எங்க போவோம்னா அந்த 3 வேலையும் கடையில வாங்கி தின்றுவோம். வீட்டுல தின்றதா செலவே இல்ல, கடையில தின்னா ஒரு வேலைக்கு 200 ரூபா வச்சா கூட ஒரு நாளைக்கு 600 ரூபா காலி. அப்போ இது சிம்பிள் ஈக்குவேஷன், சிம்பிள் ஃபார்முலா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னா வேகம் குறைஞ்சிருச்சோம், வேகம் குறைஞ்சிருச்சுன்னா செலவு ஜாஸ்தியாகும். அப்போ உங்க டீம்ல நம்பிக்கை குறைஞ்சதுன்னா எல்லாம் சர்ன்னு மந்தமாயிடுவாங்க. மந்தமாயிட்டாங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும். செலவு ஜாஸ்தியா என்ன அர்த்தங்க? வருமானமே இல்லாம செலவு பண்ணிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்ப ஞாபகம் வச்சுங்க, உங்க டீம்ல வருமானம் வரல, கை காசை போட்டு நீங்க சுத்திட்டு இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன குறைஞ்சு போச்சுன்னா வேகம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன் வேகம் குறைஞ்சு போச்சுன்னா உங்களை நம்ப மாட்டாங்கன்னு அர்த்தம். முகத்துல ஏதோ கூறு சரியில்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னா வேகம் குறைஞ்சுன்னா காஸ்ட் சர்வன்னு ஏறிடும், விலை ஏறிடும். ஒண்ணும் இல்லைங்க, பையனை ஸ்கூல்ல படிக்க வைங்க, பையனுக்கு படிப்புல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பையனோட படிக்கிற வேகம் குறைஞ்சிடும். இந்த வேகம் குறைஞ்சதுன்னா நீங்க எங்க போய் சேர்ப்பீங்கன்னா டியூஷன்ல சேர்ப்பீங்க. டியூஷன்ல சேர்த்தா காஸ்ட் கொடுக்கும். தட்சம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பொண்ணுக்கு புருஷன் மேல நம்பிக்கை இல்லை, என்ன ஆயிடுன்னா வேகம் குறைஞ்சு போயிடும், டக்குனு வீட்டுக்கு வந்துடும்.
பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் நிறைய நண்பர்களை பார்த்துக்கேங்க. வக்கீல் செலவு, கோர்ட்டு செலவு, பஞ்சாயத்து செலவு தான் ஆகும். பொண்ணு புருஷனோட நம்பிக்கையா வாழ்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடை அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். அடுத்த பேரம் பிறப்பான், பேத்தி பிறக்கும், பேத்தியை ஸ்கூல்ல சேர்ப்பீங்க, அப்படியே லெவல் போயிட்டே இருக்கும். அப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு நல்லா வாழுதுன்னா கூட அங்க என்ன பேசுதுன்னா ட்ரஸ்ட் தான் பேசுதுன்னு அர்த்தம். அப்ப ட்ரஸ்ட் குறைஞ்சதுன்னா வேகம் குறைஞ்சிடும், வேகம் குறைஞ்சதுன்னா காஸ்ட் ஏறும். இது எத்தனை பேர் நீங்க ரியலா பாத்துருக்கீங்க டீம்ல? உண்மைதான் சார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் யாராவது ஒருத்தர் அட்மிட் பண்ணுங்க. சந்தோஷ், இது வரைக்கும் பேசாதவங்களை யாராவது அட்மிட் பண்ண ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அட்மிட் பண்ண சொல்றேன். சங்கர் சார், காயின் சங்கர் சார் வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார், நம்ம என் டீம்ல நிறைய பேர் நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்காதனால அவங்க வளர மாட்டேங்கிறாங்க சார். சார் ரொம்ப நன்றி சார் உண்மையை சொன்னதுக்கு. சந்தோஷ், இன்னொரு யாரா ஒருத்தர் ரவி சார் வேணா அட்மிட் பண்ணுங்களேன். இது வரைக்கும் பேசவே இல்லை, அவன் முகத்தை நான் இப்பதான் பாக்குறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். வீட்டுல பாத்துருக்கேன் சார், எனக்கு பிரச்சனை இருக்கும்போது சின்னதா சண்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஸ்பீடு குறைஞ்சிருக்கு, செலவு மட்டும் அதிகமா இருக்கு சார். ரைட்டுங்க சார். தேங்க்யூ சார். சார் நமக்கெல்லாம் சாப்பாடு செலவு தான் சார் அதிகமாகும். இன்னும் சோகமாயி ராத்திரில வேற ஏதாவது செலவு இருக்குன்னு வச்சுங்க, அது இன்னும் கொஞ்சம் செலவாகும். அப்ப கணக்கு என்னன்னா, எங்கேயாவது நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னா வேகம் குறைஞ்சிடும், வேகம் குறைஞ்சிச்சுன்னா செலவு சர்வன்னு ஏறும். இப்போ நம்ம டீம் லீடர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், டூரே கூட்டு போறீங்க, மொத்த டீமையும் கூட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த ஹோட்டல்லயே ரெசார்ட்லயே பேசலாம், 200 பேரை கூட்டு வரேன், காசு குறைச்சுக்கோனா குறைச்சுக்குவோம். நம்ம டீம்ல இருக்கிறது 100 பேரு, வந்ததே 30 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா 30 பேர் நீங்க டாரிஃப் எல்லாம் குறைச்சு பேச முடியாது, காஸ்ட் கூட தான் போகும். அப்போ எனக்கு செலவு கம்மியாகணும், வருமானம் ஜாஸ்தி வேணும்னா முதல்ல பாயிண்ட் என்னன்னா நம்பிக்கை தான். உங்க கஸ்டமர், நீங்க போய் பேசுற கஸ்டமர் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும், காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 100% பிளே பண்றது நம்பிக்கை தான். உங்க மேல நம்பிக்கை வந்தா வாங்குவாங்க, நம்பிக்கை இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்ப நம்பிக்கை வர அளவுக்கு என்ன பண்ணணும் அதான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரி, நம்பிக்கை ஏறிட்டா நான் சொன்ன அந்த ஃபார்முலா, அந்த ஈக்குவேஷனை அப்படியே மாத்தி போட வேண்டியதான். நம்பிக்கை ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க, நீங்க நம்ம டீம் லீடர் நான் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்க எக்ஸாம்பிள் மனசுல வச்சுட்டு இந்த பாயிண்ட பாருங்க. நம்பிக்கை ஏறினவங்களுக்கு சரசரன்னு ஸ்பீடு ஏறிடும். ஆனந்த் சார் நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். எங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் அங்க மைசூர்ல பார்த்தப்பையும் சரி, சேலத்துல பார்த்தப்பையும் சரி, சேலத்துல இருந்து நான் வந்ததே காலைல 3 மணிக்கு வந்தேன், மைசூர்ல இருந்து நான் வந்ததே காலை 4 மணிக்கு வந்தேன். அப்புறமா ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் 4 மணிக்கு வந்தேன் சார், 6 மணிக்கு ஒரு மீட்டிங் சார், மறுபடியும் 6 மணிக்கு மீட்டிங் 8 மணிக்கு தான் முடிஞ்சது. அப்புறமா போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு 12:30 மணிக்கு வந்தேன், சாப்பிட்டு 3 மணிக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கேன் அப்படின்றார். நம்பிக்கை வளர்த்து ஒரு டீமை ரெடி பண்ண மனுஷனுக்கு ஸ்பீடா சுத்தினே இருக்காங்க. இந்த ஸ்பீடா சுத்தின ஆளுக்கு ஒண்ணு குறைஞ்சு போச்சுங்க, வருமானம் ஏறிடுச்சு, செலவு குறைஞ்சிருச்சு. நான் செலவுன்னு சொல்றது தேவையில்லாத செலவு. இன்வெஸ்ட்மெண்ட் வேற, செலவு வேற, எக்ஸ்பென்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அப்ப யாரெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லாம் எழுதி நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன். இது உங்க டீமுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்பா ட்ரஸ்ட் சம்பாரிச்சிட்டீங்கன்னா நீ வேகமா ஓடலாம். உன்னால வேகமா ஓட முடியலன்னா ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க. என் நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, பையனை வந்து பிகாம் படிச்சு பினான்சியல் அனாலிசிஸ் படிக்க வச்சிருக்காருங்க. ஏன் தலைவர்னு கேட்டேன். சார் என் கிளைண்ட பாக்குறதுக்கே இன்னும் 3 தலைமுறை வேணும் சார். அவர் அவ்வளவு கிளைண்ட் வச்சிருக்காருங்க, பையனை ரெடி பண்றாரு. அப்ப அப்பா சம்பாதிச்ச அந்த ஒரு 5000 கிளைண்டோட ட்ரஸ்ட் செம்ம வேகமா கொண்டு போகுது. பையன் இன்ஜினியரிங் டாக்டர் எல்லாம் படிக்கல, பிகாம் படிச்சுட்டு பினான்சியல் அனாலிசிஸ் படிச்சுட்டு உள்ள வர போறான். பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் செலவு கிடையாது, நீட் செலவு கிடையாது, லம்பா தூக்க போறான். சார் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல தலைவர, பையன் வந்து என் கிளைண்ட பார்த்துட்டா போதும், ஏதாவது தேவைன்னா அனுப்பிச்சு விடுற, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எது பேசுது பாருங்க, ட்ரஸ்ட் ஏறிடுச்சுன்னா ஸ்பீடு பயங்கரமா ஏறிடும். நீங்க கொஞ்சம் வீட்லயுமே செக் பண்ணி பாருங்க. வீட்டுல ஸ்பீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டான் வரும். இப்ப மணி என்ன 7ங்களா வரும், 10 நிமிஷத்துல காஃபி வரும். இப்ப எனக்கு இந்த காஃபி வரலன்னா சண்டை போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா 9 மணிக்கா டிஃபன் வந்துடும். 9 மணிக்கு டிஃபன் வரலன்னா கணேஷ் பவுன் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, கணேஷ் பவுன் தான் போகணும். 2 இட்லி 50 ரூபா. இங்க என்ன காசே கொடுக்காம நீங்க நல்ல ஒரு 15 இட்லி திங்கலாம்.
இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்லங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அது என்ன சார் ஹோட்டல்ல ஒரு தோசை சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்பிடுது, வீட்டுல மட்டும் 10 தோசை சாப்பிட்டோம் வயிறே ரொம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. முக்கியமான விஷயம் காஸ்ட் தான். ஒரு தோசை 100 ரூபாய் வயிறு ரொம்பிடும், சக்குன்னு முடிஞ்சு போச்சுங்க. ஒரு தோசை 250 ரூபா, அப்பா 250 ரூபா அவங்க வயிற்று ரொம்பிச்சு, தோசை ரொப்பல. அதனால வீட்டுல சாப்பிடணுங்கிறது. நம்மளாம் வெளியில சுத்திட்டு இருக்கோம், நிறைய மீட்டிங்ஸ் போறோம்னா 2 நாள் வீட்டுக்கு வரோம்னா வீட்டுல இந்த ஸ்பீடு ஏறணும், சரன்னு. நான் நல்லா பாத்துருக்கேங்க. நான் எங்க சாரோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 11 மணி ஆயிருக்கு. ஒரு நாள் ஃப்ரெண்ட் சார் நான் வந்துட்டு இருக்கும்போது போன் பண்ணாங்க, கார்த்திக் காலைல சேலத்துல ப்ரோக்ராம் வந்துருந்தாங்க சார், இப்பதான் சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன எங்கடா இருக்கேன்? தஞ்சாவூர்கிட்ட போயிட்டாங்க. எல்லாம் தெரியாது, போயிட்டு கிளம்பி வாண்டாங்க. தஞ்சாவூர்ல போகும்போது எங்க வீட்டு போன் பண்றேன், வேற வழியே இல்ல, மறுபடியும் 2 ட்ரெஸ் அயன் பண்ணி வைங்க. 11 மணிக்கு 2 செட் அயன் பண்ணி வச்சாங்க. நான் இங்கிருந்து போய் இறங்கி குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கு குளிச்சுட்டு மறுபடியும் அந்த இந்த ட்ரெஸ் எடுத்து வெளில வச்சுட்டு அதை வச்சுட்டு மறுபடியும் 2 மணிக்கு கிளம்பி போனேன் கார்ல. இவ்வளவு வேகமா நடந்ததுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டோம். வேற யாராவது கூப்பிட்டு நான் போயிருக்க மாட்டேன். என் குருநாதர், அதுக்கு அடுத்தது பிரின்சர், 2 பேர் தான். இந்த 2 பேரும் கூப்பிட்டா போவாங்க. காரணம் என்னன்னா அவங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்க, என் டீம் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார், ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க சார். குறுகுறுன்னு பாக்குறேன்னா குறுகுறுன்னு பாக்குற அளவுக்கு நீங்க நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஐபோன் வச்சிருப்பாரு. டீம்ல வந்து யாராவது சார் என்ன சார் ஐபோன் லேட்டஸ்ட் வாங்கிருக்கீங்க, எங்க வாங்கினீங்க, ஏது வாங்கினீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, தலைவர் எது இருந்தாலும் நம்மளுக்கு சொல்ல மாட்டாரு. இல்லைங்க இந்த இடத்துல ஐபோன் கம்மியா கிடைக்குது, நம்ம டீம்ல யார் வேணாலும் வாங்கிக்கங்க அப்படின்னா நீங்க ட்ரஸ்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவரு என்ன பண்றாருன்னே நமக்கு தெரியாதுங்க, நம்மள்ட்ட மட்டும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாருன்னா உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது ட்ரஸ்ட் தான் ஒரு லீடரோட முக்கியமான குவாலிட்டி. நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் கெயின் வச்சுக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எல்லாமே. சரி, நான் இப்ப இன்னொரு ஈக்குவேஷன் போயிடுவோம். நீங்க நம்பாத ஆளோட பக்கத்துல நிக்கிறது கஷ்டம். பஸ்ல ஏறி உட்கார்றீங்கன்னு வச்சுங்க, எனக்கு நடந்திருக்கு அந்த சம்பவம். இங்க இருந்து சேலம் போறேங்க, 2003-04 அந்த சமயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கார்லாம் கிடையாதுங்க. பஸ்ல போறேன் நைட்டு. பஸ்ல போகும்போது பஸ்ல இருந்ததே மொத்தம் 10 பேருங்க. இந்த கழுத்துல குட்டியா ஒரு செயின் ஒண்ணு போட்டிருந்தேன். நான் நடுவில் உட்காந்துருக்கேங்க. என் பக்கத்துல 2 பேர் வந்து உட்காடுறாங்க நடுஜாமத்துல. 2 பேரும் இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன், ஃபுல்லா ட்ரிங்க்ஸ். எப்படி இருக்கும் பாருங்க, வெடவெடன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவங்க 2 பேரும் உட்கார்ந்ததே நம்ம செயின் எடுக்கதான். அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. கண்டக்டர் எதேச்சியா அந்த பக்கம் வந்தவர் என்ன இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன தம்பின்னு கேட்கிறாரு. ஆனா ஒரு நிமிஷம்னு சொல்லி அவர்கிட்ட பேசுற மாதிரி அப்படியே எந்திரிச்சு முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சுன்னு. இல்ல சார் பயமா இருக்கு, ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்கார்ந்தாங்க 2 பேரும் அப்படின்னு. இல்ல அவன் ஏதாச்சும் என்ன போட்டுற போறான் தம்பி, நீங்க எங்கேயே உட்காருங்கன்னு சொல்லி சேலம் வரைக்கும் டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே போய் உட்கார்ந்து. என் பக்கத்துல ஒருத்தன் என் செயினை அறுத்துருவான் அப்படின்னா அவன் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். தட்ஸ் ஆல். என் கூட இருக்க ஆளு என்கிட்ட சொல்லாம சில விஷயங்களை சொல்லுவான்னா அவன் பக்கத்துல நான் போக மாட்டேன். என் ரூம்ல தங்கி இருக்கவன் நான் இல்லாதப்ப என் பைய திறந்து செக் பண்ணுவான்னா அவன் கூட நான் ரூம்ல தங்கவே மாட்டேன். என் கூட இருக்க ஆளு என் குடும்ப விஷயத்த நம்பி அவன்கிட்ட சொல்றேன், என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை அப்படின்னு நைட் சொல்லிட்டு இருக்கேன். வடிவேலு படத்துல வர மாதிரி மறுநாள் காலைல போய் அம்புட்டு தட்டின்னு சொல்லிட்டான்னா இனிமே அவன்கிட்ட நான் பேச்சே வச்சுக்க மாட்டேன். என் கூட ஒருத்தன் நான் கூட்டிட்டு போறேன், அவன் பாக்குற பார்வையே சரியில்லைன்னா அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். அவன் கண்ணு மொழியே சரியில்லைன்னா பேச மாட்டேன். அப்போ நம்பாத ஆள் கூட வந்து நிக்க மாட்டாங்க. ஏன் சார் நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க, ஏன் சார் என் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா உங்களை நம்பதானே அர்த்தம், அவ்வளவுதான். நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க சார். தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்றவங்களுடைய எண்ணிக்கையில டிவோர்ஸ் எத்தனை பேர் தெரியுங்களா? 60% சார். 60%. 100 கல்யாணம் ஆனா 60 கல்யாணம் டிவோர்ஸ்ங்க, விவாகரத்து ஆயிடுது. 1 வருஷத்துக்குள்ள. முக்கியமான பாயிண்ட், 1 வருஷத்துக்குள்ள. அந்த 1 வருஷத்துல டைவர்ஸ் பண்றவன் 40% படிச்சவன். என்ன ஒரே ஒரு ரீசன், நீங்க நோண்டி ஆராய்ஞ்சு உள்ள போனீங்கன்னா இது ஒண்ணுதான் காரணம். எனக்கு அவனை பிடிக்கல, அவனை நம்ப முடியல, அவன் வந்து போனை வச்சு நோண்டிட்டு இருக்கான், எவன்கிட்டயோ பேசிட்டு இருக்கான், எவன்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இந்த நம்பிக்கைகள் உடையதான் நிறைய ரிலேஷன்ஷிப் காலி ஆயிடுச்சுங்க. நீங்க இப்ப கூட யோசிச்சு பாருங்க, ரொம்ப காலமா யார்கிட்டயே பேசாம இருப்பீங்க. அவன்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு சார், 15 வருஷம் ஆச்சு சார்னா ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும், நம்பிக்கை எங்கேயா உடைச்சிருப்பான் கமான். அவ்வளவுதான், அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேங்க. வாஸ்தவமா இல்லைங்களா சார்?
இன்னும் ரொம்ப மயான அமைதியா இருக்குது. உங்க ஊர்லயும் மழை பெய்யுதா? ரைட்டுங்க, சரி. நான் ஒன்னும் தப்பா சொல்லிடலையே. சரிங்க சார், அடுத்து போலாங்களா? இப்போ ட்ரஸ்ட் குறைஞ்சிட்டு வச்சுங்க, இன்னொன்னு குறையும். முருகேசன் சார் வாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டீங்களா? சென்னாகி தேவா சார், முருகேசன் சார் அட்மிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்ல வந்தீங்களா? இல்ல எதுவும் இல்ல சார், எதுவும் இல்ல. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. ட்ரஸ்ட் குறைஞ்சதுன்னா இன்னொன்னு குறையும், என்ன சொல்லுங்க? வந்ததுக்கு ஒரு பதில சொல்லிட்டு போங்க. ட்ரஸ்ட் குறைஞ்சா எல்லாமே குறைஞ்சிடும் சார். எல்லாமே குறைஞ்சிடும். எல்லாமே 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 உங்க மேல ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா, உங்க மேல ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா, உங்க மேல இருக்கிற அந்த நெருக்கம், உங்க மேல இருக்கிற உறவு, அந்த உங்க மேல இருக்கிற நட்பு, உங்க மேல இருக்கிற எல்லாமே 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 அந்த ட்ரஸ்ட். ஆனந்த் சார் சொல்லுவாரு, இது ஒரு மனிதனுக்கு அந்த இரும்பு மாதிரி, இரும்பு அப்படியே இருந்துச்சுன்னா துரு பிடிச்சிரும். அந்த கரண்ட் ஒண்ணு கொடுக்கும்போது அந்த இரும்பு வந்து பளபளப்பா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ட்ரஸ்ட் என்னைக்கு குறையுதோ, நம்மளுடைய பளபளப்பு, நம்மளுடைய எல்லாமே அவுட் ஆயிடும். இந்த கைது வந்து ஆனந்த் சார் இருக்கு, எனக்கு இல்லையா? சொன்னதுக்கு முருகேசன் சாருக்கு ஒரு கிளாப். நன்றி நன்றி சார். சார், தேங்க்யூ தேங்க்யூ. ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னா சார் எனர்ஜி குறைஞ்சிடும். தெரியுவாங்க எல்லாரும். நீங்க ட்ரஸ்டோட அன்னைக்கு மைசூர் போறேன், முருகேசன் சார் ஆனந்த் சார் எல்லாம் வந்தாங்க. மைசூர் போனா சார் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை நடக்குது சார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 9 மணிக்கு 9:15 ட்ரெயின் விட்டு இறங்குறேன். தான் வாசல்ல கார் நிக்குது. செந்தில் சாரோட டீம் வந்து நிக்கிறாங்க. அடுத்த 10வது நிமிஷத்துல சார் நேரா ஹோட்டல் நிக்குது. ஹோட்டல்ல போய் நிக்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் ரூம் ஓபன் ஆகுது. ரூம்ல முடிச்சுட்டு வெளில வரேன், போன் வருது. சார் வெளில வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். சார் அப்படியே கீழே போய் சாப்பிட்டு வந்துருங்க சார். கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன். லெஃப்ட்ல ஏறி மேல வரேன், செந்தில் சார் வராங்க. அடுத்த 10 நிமிஷம் பார்த்தா ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த 10 நிமிஷம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. மொத்தமே 9ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் டைம். 1 மணி நேரம் தான் டைம். இந்த 1 மணி நேரத்துல ட்ரெயின்ல இருந்து இறங்கி ரூம்ல செக்இன் ஆகி சாப்பிட்டுட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு கையெல்லாம் கட்டிட்டு நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இந்த எனர்ஜி கிரியேட் ஆனது விஷயம் தெரியுங்களா? ஒரு ஆளுமை இந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. அந்த ஆளுமைக்காக சுத்தி உள்ளவங்களாம் தரன்னு ஓடுறான். காந்தி ஓடும் போதுங்க, காந்தி நடக்க மாட்டாரு, ஓடுவார். பின்னாடி பார்த்துருக்கீங்க, அந்த கூட்டமே ஓடும், தரன்னு ஓடும். எனர்ஜி தான் சர்ன்னு. ஜப்பான்காரன் இருந்து கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் எனர்ஜி. முதல்ல டீம்ல இருக்கும்போது பயங்கர எனர்ஜியா இருக்கு. யாரு பேசணும், நான் இன்னும் பேசவே இல்லை, டக்கு டக்குன்னு உள்ள வந்துருந்தேன். அப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இப்போ ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னா எனர்ஜி குறைஞ்சிடும். எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சந்தோஷம் குறைஞ்சிடும். எங்க எனர்ஜி கம்மியா இருக்கோ அங்க எவனுமே சந்தோஷமா இருக்க மாட்டான். ஒரு உட்காந்துருப்பாங்க அப்படியே எல்லாரும். நான் அந்த ரோட்டரி மீட்டிங்கு, லைன்ஸ் மீட்டிங் எல்லாம் போகும்போது அந்த கிளப்ல பார்த்தோன்னு சொல்லிடுவேன், எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா உட்காந்துருக்காங்க, பிரசிடென்ட் ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி எல்லாம் டல்லா உட்காந்தான்னு வச்சுங்களேன், நீங்க மீட்டிங்லேயே பாருங்க, ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன், சந்தோஷம் இல்லாம உட்காந்துருக்குன்னா அந்த ஆள்கிட்ட எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னு இருக்கும். ஏன் எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னு கேளுங்க, அவருக்கு ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னு இருக்கும். இது ஈக்குவேஷன். இதே ஈக்குவேஷன் இப்படி புரட்டி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ட்ரஸ்ட்டை ஏத்தி பாருங்க, நம்பிக்கை ஏத்தி பாருங்க. நம்பிக்கை ஏத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஏறிடும். எனர்ஜி ஏறிச்சுன்னா விடிய உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நம்ம கூட சந்தோஷமா. நீங்க வெளியூர் போனா கூட நம்மளை விட்டுட்டு போக மனசு வராது. எங்க சார் டீம்ல ஒர்க் பண்ணும் போதுங்க, அவரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வராது. எனக்கு 10 நாள் ஒர்க் பண்ணிருப்போம், வீட்டுக்கு போகணுன்ற ஆசையே வராதுங்க. அவங்க கூடயே இருக்கணும் போல தோணும். செம்ம ஜாலியா இருக்கு, சிரிச்சு வயிறு வலிச்சிடும், அவ்வளவு ஜாலியா பேசிட்டு உட்காந்துருக்கும். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது வீட்டு பக்கத்துலயோ நின்று அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிருக்கீங்களா? ஸ்கூல்ல பொழுதன்னைக்கு பேசிட்டு இருப்போம், ஆனா வீட்டு தெருமுக்குள்ள நின்று ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி பேசிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் ஒண்ணும் இல்லை சார், அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க, சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது, தெரியல. ஆனா 1 மணி நேரம் பேசிருக்கோம் சார், 1 மணி நேரம்
சார் என் மச்சான் ஒருத்தன் இருக்கா சார், வேல்முருகன் சொல்லி, இப்ப பேசி ரொம்ப நாள் வச்சுங்க. தீபாவளிக்கு திருச்சியில என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா, விடிய விடிய ரவுண்ட்ஸ். தீபாவளி முதல் நாள் நைட் ரவுண்ட்ஸ் போவோங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம்னா நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா 1 மணி 2 மணி இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவான் என் மச்சான். வந்தோம் என்ன பண்ணுவோம்னா, அவனை பார்த்தாலே நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸுங்க. என்ன பண்ணுவான், என்னை கூட்டிட்டு போய் அந்த தெருமுக்குள்ள ஒரு திண்ணை ஒண்ணு இருக்கு, திண்ணையில உட்காந்துருவோம். அந்த வெடிக்கிற வெடி எல்லாத்தையும் பார்த்துட்டே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 3 மணி ஆயிடும். நான் சொல்லுவேன், மாப்பிள்ள வீட்டுக்கு போறேன்டா, போய் குளிச்சு ரெடி ஆகும்டா காலைல தீபாவளிக்குன்னு. இருமாப்ல தீபாவளி விடியறத பாப்போம் மாப்பிள்ளன்னு சொல்லி உட்கார வச்சிருப்பான். அந்த 3 மணில இருந்து வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருப்போம் பேசிக்கிட்டு. விடிஞ்சு பளிச்சுன்னு ஆனதுக்கு அப்புறம் தீபாவளி விடியறத பார்த்துட்டோம் மாப்பிள்ள, இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வீட்டுக்கு போவோம். இவருங்க இது வேற யாரா உட்கார சத்தியமா நான் உட்கார மாட்டேன், அவன் மட்டும்தான். தூக்கம் இல்லாம அவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருப்போம். இன்னொரு நண்பர் இருக்காருங்க, நான் சொன்னலைங்க நேற்று கார்ல கூப்பிட்டு வந்தாருன்னு சொன்னலைங்க, அவர்தான். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, கார்ல இளையராஜா பாட்டு போட்டு விட்டுருவாரு. இளையராஜா பாட்டு போட்டு விட்டாருன்னா கதவு சாத்தி இருக்கின்ற நம்பிக்கையில 2 பேரும் கத்தி கத்தி பாடுவோம். 1.5 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் சரிங்க, 5 மணி நேரம் செம்ம ஜாலியா கத்திக்கிட்டு பாடிக்கிட்டு தான் நாங்க போவோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, கூட உட்கார்ந்துருக்காங்க நான் நம்புறேங்க. தட்ஸ் ஆல். அப்ப என் கூட ஒரு ஆளுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கணும். ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா எனர்ஜி குறைஞ்சு ஒரு டீம் இருந்தனாலே ட்ரஸ்ட் காலின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இப்போ இந்த எனர்ஜியை ஏத்துறது எப்படி, ட்ரஸ்டை ஏத்துறது எப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் பார்த்துடலாம், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். நம்பர் 1, ட்ரஸ்ட் 2 விஷயத்துல வரும். நம்பிக்கை 2 விஷயத்தினால கட்டமைக்கப்படும். இது 2 தான் உங்க ட்ரஸ்ட வளர்த்தும். ஒண்ணு கிரெடிபிலிட்டி பேர் இங்கிலீஷ்ல, இன்னொன்னு பிஹேவியர்னு பேர். தமிழ்ல சொல்லணும்னா ஒண்ணு நம்பகத்தன்மை, இன்னொன்னு நடத்தை. நீங்க நடந்துக்கிற விதம் உங்க மேல நம்பிக்கை கொண்டு வரும். சொன்ன மாதிரி இருப்பார் சார், அவர் நம்பலாம், 1 கோடி ரூபாய் கூட கொடுத்துட்டு போலாம், இது நம்பகத்தன்மை. சார் நான் சில நிறுவனங்களுக்கு போவோம் சார், அதுல சில நிறுவனங்கள்ல ரூம்ல தங்கியிருப்பேன். ரூம்ல சம்டைம்ஸ் பணம் வச்சிருப்போம், வாட்ச் வச்சிருப்போம், ஏதாவது வச்சுட்டு வந்துருவோம். சார் நான் போன நிறுவனங்கள்ல நிறைய நிறுவனங்கள்ல நான் வெளியில வந்து சார் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ரூம்ல என்ன வேணா வச்சுட்டு வாங்க சார், எங்கேயும் போவா சார், இங்கதான் இருக்குமா. பாருங்க, அந்த நிறுவனத்தை சுத்தி வர்றதுக்கே எனக்கு 5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பெரிய கம்பெனி, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிங்க. ஆனா அந்த ஃபேக்டரியில ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நீங்க எந்த பொருளை வச்சுட்டு போனாலும் யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க. 100% நம்பிக்கை. ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் ஐயப்பன் கோயில் போயிருக்கீங்க உங்களுக்கு தெரியும், பாம்பு வந்தா அடிக்க மாட்டாங்க சார். அங்க பாம்பு வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு பாம்பை கூட அடிச்சு தூக்கி போட்டது கிடையாது. யானை வந்தா ஒதுங்கி நிப்பாங்க. பாம்பு வந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர் போன் பண்ணீங்கன்னா, சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே பாம்பு வந்துருக்கு, நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த கம்பியில பாம்பு சுத்த நின்று இருக்குங்க. நீங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வருவாங்க, அழகா புடிச்சு பைக்குள்ள போட்டு மறுபடியும் காட்டுல கொண்டு விடுவாங்க. அதனால சபரிமலையில பாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா, பாம்பு வேகமாவே ஓடாது. நம்ம வீட்டுல உள்ள பாம்பெல்லாம் நீங்க பாருங்க, உங்களை பார்த்தோம்னா சர்ன்னு ஓடும். சபரிமலையில பாம்பு பொறுமையா நிதானமா போகும். காரணம் என்னன்னா, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ பாம்பே சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு முதல்ல நம்பகத்தன்மை வேணும். 2வது நடத்தை. எங்கால ஆளு பார்வையே சரியில்லை சார், பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரி கேவலமா பேசுறாரு, சிரிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்பிக்கை போச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்பிக்கையை வளர்த்தோம்னா இந்த 2 விஷயத்த நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஒன்னு கிரெடிபிலிட்டி, இன்னொன்னு பிஹேவியர். நம்பகத்தன்மை, நடத்தை, இது 2 விஷயமும் இப்பல இருந்து பில்டப் ஆயிருக்கணும். 2வது இப்படி வச்சுக்கலாம், இது ஒரு மரம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மரத்தோட வேறு தான் கேரக்டர். கேரக்டர்னா நம்மளுடைய குணாதிசயம். குணாதிசயம் கேரக்டர் நல்லா இருந்தா மரம் வளர்ந்து மரத்துல பழம் காயெல்லாம் கிடைக்கும் இல்லைங்க, அதுக்கு பேரு கம்பிட்டன்சி, திறமைன்னு பேரு. சரி, இப்ப இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னா அதுக்கு 2 விஷயம் சரியா இருக்கணும். நம்பர் 1, மனசுக்குள்ள என்ன நல்லா இருக்கணும். நான் சொல்லிருக்கேன், என் குருநாதர் சொல்லி கொடுத்ததுங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என் கூட இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு உள்ள ஆழ்ந்த எண்ணம், மனசுல நினைக்கிறது. இன்டெகிரிட்டினா உண்மையா இருக்கிறது. சரி, டீம்ல உள்ளவங்க பூரா முன்னேறணும், அதை நான் உண்மையா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கேரக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா ரிசல்ட் செம்மையா வரும். எங்காலியா ஒரு நாள்ல இத்தனை லட்சம் ரூபாய் பிசினஸ் பிடிப்பாரியா, அது கேப்பபிலிட்டி, ரிசல்ட்.
இதுதான் உங்க திறமை. சில பேருக்கு திறமை நல்லா இருக்கு, கேரக்டர் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திறமைய மட்டும் மரம் நல்லா இருக்கு, வேர் நல்லா இல்லைன்னு அர்த்தம். கேரக்டர் நல்லா இருக்கு சார், மனசுல என்ன நோக்கம் நல்லா இருக்கு சார்னா திறமை ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுதுன்னு அர்த்தம், ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப வேர் முக்கியமா மரம் முக்கியமானா வேரை பார்த்துங்க, மரம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். சில பேர் வேற விட்டுறாங்க, ஆள் வளர வளர கேரக்டர் சரியில்லை, ஆள் வரல வர உண்மை இல்லை, உண்மை தன்மை இல்லை அப்படின்னா ரிசல்ட்டும் திறமையும் பாதிக்குன்னு அர்த்தம். இவர் தமிழ்ல போடுற வேர் தன்மை, மரம் திறமை. தன்மை நல்லா இருக்கணும்னா நோக்கம் நல்லா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். திறமை நல்லா இருக்கணும்னா என்னுடைய ஸ்கில் டெவலப் ஆயிருக்கணும், ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், டக் டக்குன்னு அடிச்சிடணும். இப்ப நீங்களே பாத்துங்க, வேறு முக்கியமா மரம் முக்கியமான்னு. சில பேர் மரத்தை மட்டும்தான் பாக்குறாங்க, வேற பாக்குறது இல்லை. எதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா வேற ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். தட்ஸ் வெரி சிம்பிள். அப்படி சப்போஸ் உங்க டீம்ல நம்பிக்கை இல்லைன்னா, மைசூர்ல நான் அந்த வார்த்தையை சொன்னேன், உங்க டீம்ல நம்பிக்கை இல்லைன்னா வேற எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்க டீம்ல உங்களை பார்த்தோன்னா சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 சிரிப்புல எது ஒரிஜினல் சிரிப்புங்க? இந்த பக்கம் உள்ளதா இந்த பக்கம் உள்ளதா? சங்கர் சார் வேணாம், வேற யாராவது இது வரைக்கும் பேசாதவங்க யாராவது சொல்லுங்க. ஆனந்த் சார் சொல்லுங்க. 401 ரைட் சைடுல இருக்கிறது தான் சார் உண்மையான ஸ்கிப். எப்படி சொன்னீங்க சார்? அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனசோட கண்ணும் சேர்ந்து சிரிக்குது சார். சிரிக்கும் போது ஆமா சிரிக்கிற மாதிரி இருக்கு சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. சரி சார், நீங்க எப்படி சிரிப்பீங்க? சிரிச்சு காட்டுங்க. ஏன் சார்? இப்ப நீங்க சொன்ன படம் மாதிரி தான் சிரிக்கிறீங்க, கரெக்ட் தானே? கண்டிப்பா சார். ரொம்ப சிம்பிள் சார். சிரிக்கும் போது இந்த கண்ணு கிட்ட சுருங்கணும், இந்த கண்ணை இப்படி வரணும். இப்படி வந்தா உண்மையா சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்க டீம்ல நீங்க பேசும்போது பாத்துக்குங்க, அப்படின்னு சிரிச்சாங்கன்னா சந்தோஷமே இல்ல, நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேரு ஃபேக் ஸ்மைல்னு பேரு. பொய்யா சிரிக்கிறாங்க உங்கள்ட்ட, இதுதான் ஒரிஜினல் ஸ்மைல். அப்ப பொய்யா சிரிச்சா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? டியூப்பிங் டிலைட்னு பேரு. உங்க கூட இருக்காங்க, உண்மையிலே சந்தோஷமா இல்ல, வேற வழி இல்லாம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்ப என் டீம் சந்தோஷமா இருக்குன்னா ஒவ்வொரு ஆளும் சம்பாதிச்சு ஒவ்வொரு ஆளும் பெரிய லெவல்ல வந்தானா இப்படி இருக்கும். சார் கார் வாங்கியிருக்கேன் சார், சார் வீடு கட்டிட்டாங்க சார், சார் பேங்க் பேலன்ஸ் ஏறிச்சு சார், கடனை அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு எல்லாம் நீ தான் பண்ற, தூக்கி போடுறது எல்லாம் மேல உள்ளவங்கமான்ல, அது மாதிரி எல்லாம் நம்மாலே திட்டுறாரா, நமக்கு ஒண்ணும் கவனிக்க மாட்டாரு அப்படின்னா டீம்ல இருக்கிறது பொய்யான மகிழ்ச்சிங்க. டியூப்பிங் டிலைட்னு பேரு. நீங்க சிரிச்சு இனிமே யாரு சிரிச்சாலும் செக் பண்ணி பாத்துங்க, அந்த சிரிப்பு இங்க இருக்கு. இதான் ரியல் ஸ்மைல், இது ஃபேக் ஸ்மைல். இது அவங்கள்ட்ட சொல்லிவிடாதீங்க, நீ ஃபேக்கா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிடாதீங்க, மனசுல வச்சுங்க. தட்ஸ் ஆல். அப்போ இதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிலை. உங்க டீம்ல இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னும் நம்பலன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருக்காங்க. சார் பண்ணலாமாங்க சார், மார்க்கெட்ல ஏற்கனவே இப்ப கூட ரீசெண்டா கேள்விப்பட்டேன் சார் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி. அதே மாதிரி வாங்கன்னா வரமாட்டாங்க, அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, பதட்டத்துல இருப்பாங்க. இதெல்லாம் சஸ்பீஷியஸ் ஜோன் அர்த்தம், சந்தேகப்படுற ஏரியா. உங்க டீம்ல எச்சரிக்கையா இருக்காங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்கன்னா டீம் இன்னும் கிட்டக்க வரலன்னு அர்த்தம். டீம் கிட்டக்க வந்துருச்சுன்னா அதை சில பேய் வர்றத சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி, டீம் கிட்டக்க வந்துருச்சுன்னா இந்த அறிகுறியை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமா கோஆபரேட் பண்ணுவாங்க, டெடிகேட்டடா இருப்பாங்க. சொல்லுங்க சார், தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. செழுமை செம்மையா, அப்படி காசு போறணும், நிம்மதியா இருக்கலாம். இதெல்லாம் ஒத்துழைக்கிற ஏரியா. அப்போ இது இருக்கா இது இருக்கான்னு மட்டும் பாத்துக்கணும் உங்க டீம்ல. இது சஸ்பீஷியஸ். இது பிள்ளைங்களுக்கும் சரி, கணவனுக்கும் சரி, சொந்தக்காரங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் பொருந்தும், பிசினஸ் மட்டும் இல்ல. இது வளர்ச்சி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்பர் கம்மியா 1-2 பேர் தான் நம்ப மாட்டாங்க, அவங்கள அப்படியே சரி பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். முடிஞ்சுங்களா? இப்ப நான் இங்க இருந்து வர்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டோமா? இப்ப தெரியுதுங்களா ஏன் சீரியஸா இருக்கணும்னு சொல்லி? ப்ளீஸ் கெட் சீரியஸ். நான் படிச்சேங்க,
நிறைய நேரம் தூங்கலாம் எப்போ அப்படின்னு ஒரு கோட்டு போட்டு வச்சு, என் வாழ்க்கையில மறக்க முடியாத கோட்டு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய நேரம் தூங்கலாம் எப்போ அப்படின்னு போட்டுருச்சு. எப்போன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு போட்டுருச்சு. நீ ரொம்ப நேரம் தூங்கலாம் எப்போன்னா செத்ததுக்கு அப்புறம். அதுக்கு இடையில நீ பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குல்லங்க. கெட் சீரியஸ். 20 வருடத்துக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டுங்க ஷபீர்னு சொல்லி, இப்ப ரியாத்ல இருக்கான் போல. அவன் நேத்தி எப்படியோ என் நம்பரை பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறான். அப்புறம் பேச ஆரம்பிச்சு சொல்றான், கார்த்தி நீயும் நானும் பட்ட கஷ்டம்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. ஏன்னா அவனும் நானும் என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த ஸ்ப்ரைட்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்லங்க, இந்த ஸ்ப்ரைட் கூல் ட்ரிங்க்ஸ் வந்த புதுசு அது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பலூன் மாதிரி இந்த எக்ஸிபிஷன்லாம் வச்சிருப்பாங்க, குழந்தைங்க ஏறி விளையாடுறது. அது ஸ்ப்ரைட்னு போட்டு அதை வச்சிருப்பாங்க. அதை எங்கேயாவது பார்க் ஓரமா வச்சிருவாங்க, காத்தடிச்சு நம்ம நின்னுக்கணும். இந்த பக்கம் நானும் அந்த பக்கம் அவன் நின்னுக்கணும். வர்றவங்க ஸ்ப்ரைட் வாங்கி 5 ரூபாயோ 10 ரூபாய் நினைக்கிறாங்க, வாங்கி குடிச்சா 5 நிமிஷம் அதுல ஏறி விளையாடலாம். ஒரு டோக்கன் கொடுப்போம், அதுல ஏறி விளையாடலாம். இதுக்கு எங்களை நிக்க வச்சுட்டாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பிக்குங்க, நைட்டு 8 9 மணி வரைக்கும். சில பேர் குடிச்சிட்டு வருவாங்க, சில பேர் கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கணும். நின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. திருச்சியில இருந்து போகணுங்க, புதுக்கோட்டை, நிறைய ஊருக்குங்க. டிராவலுக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த காசுலேயே தான் நீங்க பஸ்ல போயிட்டு வந்துக்கணும், அதுலேயே தான் சாப்பிட்டுக்கணும். 100 ரூபாய் தான். இந்த வேலைக்கு நான் கிட்டத்தட்ட 1 மாசம் போனேங்க. அந்த வேலையில கூட அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த காசு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்தான் அப்பவே. இப்ப யோசிச்சு பார்த்தா எவ்வளவு சீரியஸான தருணங்க. அதுல மறக்க முடியாத விஷயம், அதுல அந்த சைடுல நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பசி மயக்கம் வந்துருச்சுங்க. ஸ்ப்ரைட் தான் வித்துன்னு இருக்கும், அதை வாங்கி காசு குடிக்க எங்கள்கிட்ட காசு கிடையாது. இவன் என்ன பண்றான், போய் அந்த சூப்பர்வைசர் பேசி ஒரு ஸ்ப்ரைட் கொடுங்க சம்பளத்துல கழிச்சிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தான். நான் குடிச்சேங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்க. இதெல்லாம் அப்படிலாம் ஒரு நிலையை கடந்து நம்ம வந்துருக்கோம். இன்னைக்கு இருக்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும், இதுக்கு மேல போகும். முன்னேறிட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்டா ஏதோ பரவாயில்லன்னா பொய்யான பதில்னு அர்த்தம். ஒன்னும் முன்னேறீங்க இல்லைன்னா கீழே இறங்குறீங்க, 2 ஆப்ஷன் தான். ஸ்டாக்னண்டா போயிட்டு இருக்கு, நிலையா போயிட்டு இருக்குன்னு சொல்றது பொய். பி சீரியஸ். மீட்டிங் இஸ் ஆல் அபவுட் சீரியஸ் திங்ஸ். நங்கூரமா மோட்டாரான்னு கேட்டா சில பேர் நங்கூரமா இருக்காங்க, அவங்க எல்லாம் எடுத்து விட்டுட்டு மோட்டார் போட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாம்பா எலியான்னு கேட்டா இனிமே பாம்பை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுருங்க, பாம்பு தான் நமக்கு வேணும், எலி வேணாம். பிரச்சனையை பெருசாக்குற மனுஷன் பெரிய பிரச்சனை உள்ள மனுஷன். நான் இனிமே பெரிய பிரச்சனை உள்ள மனுஷனா மாற போறேன், பிரச்சனையை பெருசாக்க மாட்டேன். நம்பர் 1 குவாலிட்டி இந்த பிசினஸுக்கு, நம்ம டீமுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ட்ரஸ்ட். சோ ட்ரஸ்ட் எக்கனாமிக் டிரைவர். இது காசு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு குவாலிட்டி. இதுதான் லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் பினாமினா. அண்ட் தேர்ட் இஸ் ட்ரஸ்ட்டை கத்துக்க முடியும். இப்ப நான் சொன்ன சில விஷயங்களை வச்சு ட்ரஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னா வேகம் குறைஞ்சிடும், வேகம் குறைஞ்சுன்னா செலவு கூடும். ட்ரஸ்ட் ஏறிடுச்சுன்னா வேகம் ஏறிடும், ஸ்பீடு ஏறிடும், ஸ்பீடு ஏறிச்சுன்னா செலவு குறைஞ்சிடும். நம்பாத ஆளோட ஒத்துழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரஸ்ட் குறைஞ்சதுன்னா எனர்ஜி குறைஞ்சிடும், எனர்ஜி குறைஞ்சுன்னா சந்தோஷம் குறைஞ்சிடும். ட்ரஸ்ட் ஏறிச்சுன்னா எனர்ஜி ஏறிடும், எனர்ஜி ஏறிடுச்சுன்னா சந்தோஷம் பயங்கரமா ஏறிடும். ஸோ ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்னு கிரெடிபிலிட்டி, இன்னொன்னு பிஹேவியர். நம்பகத்தன்மை, நடத்தை. இது 2 ரொம்ப முக்கியம் என் டீம்ல. அப்ப வேறு முக்கியமா மரம் முக்கியமானா, வேர்ல தான் என்னுடைய உள்ளார்ந்த எண்ணம் பிளஸ் என்னோட உண்மை, இது 2 வேறு. ரிசல்ட் என்னுடைய திறமை, இது 2 மரம். வேறு நல்லா இருந்தாதான் மரம் நல்லா இருக்கும். அப்போ நம்ம டீம்ல நம்ம நம்பலன்னா சிரிப்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்பாத நிலைமையில இதெல்லாம் இருக்கும். எச்சரிக்கையா இருப்பாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க, அக்கறை காட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத நிலை. நம்பிக்கை இருக்க நிலை, பயங்கரமா ஒத்துழைப்பாங்க, பயங்கரமா சப்போர்ட் கிடைக்கும், நல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு வரும், நிம்மதியா இருக்கலாம். சோ உங்க டீம்ல நீங்க எந்த ஏரியால நிக்கிறீங்க, முதல்ல வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இது நான் சொல்றதுனால இது எல்லாமே எனக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு. நானும் இதுல ஒரு பாதி ஏரியால தான் நிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து இது ஒரு டிஸ்கஷனா எடுத்துட்டு போலாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உட்காந்து பேசினா எப்படி இருக்கு, எங்கெல்லாம் ட்ரஸ்ட் கம்மியா இருக்கு, நம்ம எப்படி இதை சரி பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். லாஸ்ட் 10 minutes நான் உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துறேன், பேசி முடிச்சிடலாம்.